இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் கடந்த 50 ஆண்டுகள்ல வந்து அமெரிக்கா பல்வேறு பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. இருந்தாலுமே வந்து அவங்களுடைய ராணுவ கட்டமைப்பு இவ்வளவு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? 79 ஒரு இஸ்லாமிய புரட்சி அங்கே நடந்துச்சு. அதுக்கு முன்னே இருந்த ஷா, மன்னன் ஷா, பகலாவி வம்சத்தை சேர்ந்த ஷா, அவன் நேரடியான ஒரு அமெரிக்க கையாளாக இருந்தான். மக்கள் மிக கடுமையாக எதிர்த்தார்கள். அப்படி எதிர்க்கும் போது அவன் ஒரு மேற்கத்திய கையாள் என்ற அடிப்படையில் அவனை எதிர்ப்பதற்கு, இப்போ ஈரானில் வந்து இடதுசாரிகள் இருந்தாங்க, பலதரப்பட்ட அரசியல் கருத்துக்கள் உண்டு, எல்லாம் இருந்தாலும் இந்த இஸ்லாம் என்பது ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு கருத்தியலாக கையாளப்பட்டது. அயத்தொல்லா கொமேனியை சிறையில் அடைச்சி வச்சாங்க. பிறகு நாடு கடத்தினாங்க. கடைசியாக அவர் போய் பிரான்ஸில் ஒரு பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து குடியிருந்தார். அங்கே இருந்து கொண்டார். ஆனால் அவர் தான் அடையாளம் அந்த புரட்சிக்கு. அப்போ இந்த ஈரானிய மக்கள் அனைவரும் அவருடைய பேரால் அந்த போராட்டங்களை நடத்தினாங்க. ஒரு கட்டத்தில் நாடு முழுவதும் ஷாவின் கையிலிருந்து போகுதுங்கிற கட்டம் வரும்போது 79 பிப்ரவரி 1ஆம் தேதி அன்றைக்கு பாரிஸ்லேருந்து அயத்தொல்லா கொமேனி வானூர்தியில் ஏறினார். அவர் அந்த வானூர்தியில் ஏறின அதே நேரத்தில் டெஹ்ரான் விமான நிலையத்தில் மன்னர் ஷா குடும்பத்தோடு வானூர்தியில் ஏறிட்டார். இதான் அந்த புரட்சி. அவ்வளோதான். ஒரு வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் கிளம்பிட்டான். எங்கெங்கேயோ போய் பதுங்கி இருந்தான், அமெரிக்காவில் போயிருந்தான், எல்லாம் போனால் செத்து போயிட்டான். இப்போ என்ன சொல்கிறாங்க? ஆட்சி மாற்றங்கிறாங்க. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தோதான ஆட்சி மாற்றம். ஈரானில் எங்கிருந்து ஆள் பிடிச்சிட்டு வர்றது? ஈரானுடைய கடைசி மனிதன் கூட இஸ்ரேலை ஒத்துக்கொள்ள மாட்டான், அமெரிக்காவை ஒத்துக்கொள்ள மாட்டான். அவனுக்கு ஷாவை ஒத்துக்கிறான், இவன் கமேனியை ஒத்துக்கிறானா இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த மன்னனுடைய மகன், ஒரு 60 வயசு கடந்த ஒரு மகன், அந்த ஷாவினுடைய மகன், அவன் எங்கேயோ இருக்கானான், அவனை கொண்டாந்து உட்கார வைக்கிறவான். இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்படியெல்லாம் பல நாடுகளில் இந்த மாதிரி முயற்சிகளை வல்லரசுகள் பண்ணி படுமோசமாக தோற்று போனாங்க. ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரையாக கொண்டாந்து உட்கார வச்சுச்சு சோவியத் ஒன்றியம். என்னாச்சு? எதுவுமே நடக்கலை. யாரையுமே மக்கள் ஏற்றுக்கொள்ளலை.